அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்தியா முழுமைக்குமான ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதற்கான அனுமதியை ஒன்றிய பாஜக அரசு வழங்கியுள்ளது. இன்னும் ஒரு வருஷத்துல டிஜிட்டல் சர்வே மூலமா இந்தியா முழுவதும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பு நேற்றைக்கு வெளியாகி இருக்கு. உண்மையாகவே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அறிவிப்பு தான். ஆனா பாருங்க, தமிழ்நாட்டுல ஆதிக்க மனோபாவம் கொண்ட ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்கு மட்டும் இந்த அறிவிப்பு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அவங்க தலையில மிகப்பெரிய இடியை இறக்கி இருக்கு. யார் அந்த இன மக்கள்? சரி, ஓகே. இந்த அறிவிப்பில் இருக்கின்ற சாதக பாதகங்கள் என்ன, நன்மை தீமைகள் என்ன, இத பத்தி எல்லாம் தான் இன்றைய காணொளியில் ரொம்ப விரிவா பேச போறோம். வாங்க பேசலாம். குற்றம் குற்றமே. நேற்றைக்கு மோடி தலைமையில் நடந்த ஒன்றிய பாஜக அமைச்சரவை கூட்டத்தில் இந்தியா முழுமைக்குமான ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டு அதற்கான அறிவிப்பையும் ஒன்றிய பாஜக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார். உண்மையாகவே வரவேற்கப்பட வேண்டிய, பாராட்டப்பட வேண்டிய ஒரு அறிவிப்பு. அதுல மாற்று கருத்திற்கு இடமே கிடையாது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு நாம ரொம்ப தீவிரமா பேசிக்கிட்டு இருக்கிற சமூக நீதி, இட ஒதுக்கீடு, இதையெல்லாம் சரியான முறையில செயல்படுத்தணும் அப்படின்னா அதற்கான அடிப்படை தேவையே இந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். இந்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டா மட்டும்தான் இந்தியா முழுமைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளவு தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பட்டியல் பழங்குடியின மக்கள் இருக்கிறார்கள், அவங்க மட்டும் கிடையாது, எவ்வளவு பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மையான எண்ணிக்கை தரவுகள் நமக்கு கிடைக்கும். ஆக அந்த எண்ணிக்கை கிடைச்சிட்டா அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் எல்லா பிரிவு மக்களுக்கும் சரியான சமமான சமூக நீதி, இட ஒதுக்கீட்டை பிரிச்சு கொடுக்க முடியும். ஆக ஒரு சரியான சமூக நீதியை நாம அடையணும் அப்படின்னா, ஒரு சமத்துவ சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதற்கான மிக அடிப்படை தேவையே இந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். தெளிவா விளங்குதா? உங்களுக்கே நல்லா தெரியும், இந்தியாவில் கடைசியா 1931 பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்தில் தான் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுச்சு. அந்த கணக்கெடுப்பு அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கும் இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலங்களில் இட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுல பல சமூக மக்களுக்கும் ஒரு யூகத்தின் அடிப்படையில் இட ஒதுக்கீடு வழங்கப்படுது. இப்ப பட்டியல் பழங்குடியின மக்கள் இவ்வளவு விழுக்காடு 1931 இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட எண்ணிக்கை இத்தனை ஆண்டுகள்ல இவ்வளவு விழுக்காடு உயர்ந்திருக்கலாம். என்னுடைய சொற்களை தெளிவா கவனிக்கணும். உயர்ந்திருக்கலாம், ஒரு யூகம் உயர்ந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனை தரவுகளின் அடிப்படையில தான் இங்க பல சமூக மக்களுக்கும் பல பிரிவினருக்கும் இட ஒதுக்கீடு பிரிச்சு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதற்கு ஒரு முடிவு ஏற்படணும் அப்படின்னா அதற்கு இன்றைய காலகட்டத்தில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டே ஆகணும். அதற்கான முன்னெடுப்பை தான் பாஜக இப்ப தொடங்கி இருக்கு. ஏற்கனவே 2011 காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்தாங்க. ஆனா அதில் இருந்த பல குறைபாடுகள் மற்றும் பல காரணங்களால அந்த தகவலை முழுமையா வெளியிடாம அப்படியே முடக்கி வச்சுட்டாங்க. சோ இப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இதை உண்மையாகவே மனப்பூர்வமாக நாம வரவேற்கிறோம். இப்ப சமூக நீதியை விரும்பக்கூடிய எல்லாருக்குமே இந்த அறிவிப்பானது உண்மையாகவே மகிழ்ச்சியை தந்திருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதிக்க மனோபாவம் கொண்ட தெலுங்கு இன மக்களுக்கு மட்டும் இந்த அறிவிப்பானது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதே நேரத்தில் அவங்க தலையில மிகப்பெரிய இடியை இறக்கி இருக்கு. ஏன் அப்படின்னா, இதுக்கப்புறம் நாங்க தமிழ்நாட்டில் 40 விழுக்காடு இருக்கிறோம், அதனால தமிழ்நாட்டோட இரண்டாவது ஆட்சி மொழியா தெலுங்கு மொழியா அறிவிக்கணும் அப்படின்னு கேட்க முடியாது. நாங்க தமிழ்நாட்டில் 40 விழுக்காடு இருக்கிறோம், அதனால தமிழ்நாட்டோட அரசியல்ல, தமிழ்நாட்டோட சட்டமன்றத்தில் எங்களுக்கு 40 விழுக்காடு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்க முடியாது. இதுக்கப்புறம் இந்த 40 விழுக்காடு அப்படிங்கிற உருட்டு கதையை வச்சு காலத்தை ஓட்ட முடியாது, பொய் பரப்புரை செய்ய முடியாது. பல தடவை நானே சொல்லி இருக்கிறேன். 2011 ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் வெறும் 5.85 விழுக்காட்டிற்கு தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். இப்ப அந்த எண்ணிக்கை ஒரு 6.5 இருந்து 7 விழுக்காடு வரைக்கும், சரி வேணாம் 8 விழுக்காடு வரைக்கும் அதிகரிச்சு இருக்கலாம். ஆனா இந்த எண்ணிக்கையை விட அதிகமான எண்ணிக்கையில இடஒதுக்கீட்டையும் அரசியல் பிரதிநிதித்துவத்தையும் இந்த தெலுங்கு இன மக்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கான சிறந்த எடுத்துக்காட்டே தமிழ்நாட்டோட அமைச்சரவை தான்.
தமிழ்நாட்டோட அமைச்சரவையை எடுத்து பாருங்க. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உட்பட 9 அமைச்சர்கள் தெலுங்கு பேசக்கூடியவர்கள். இவங்களோட எண்ணிக்கையை விட இது பல மடங்கு அதிகம். தமிழ்நாட்டோட சட்டமன்றத்தில் 35 தெலுங்கு பேசக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இது இவங்களோட மக்கள் தொகையை விட பல மடங்கு அதிகம். சட்டமன்றத்தில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டோட சாதி பட்டியலையும் இந்த தெலுங்கு பேசக்கூடிய இன மக்கள் இடம்பெற்று அவங்களோட எண்ணிக்கையை விட மிக அதிகமான இட ஒதுக்கீட்டை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு பல நாட்களாக இருக்கிறது. இதுக்கு பேர் தான் சமூக நீதியா? அப்ப இந்த அநீதிகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா அதற்கு சரியான ஒரு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேவை. அதற்கான அறிவிப்பை தான் ஒன்றிய பாஜக அரசு இப்ப வெளியிட்டு இருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த அறிவிப்பை திமுக அரசும் ஐயா ஸ்டாலினும் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஒரு மாநில அரசுக்கு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுப்பதற்கான எல்லா அதிகாரமும் இருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் பீகார்ல எடுத்தாங்க, தெலுங்கானாவில் எடுத்தாங்க, ஆந்திராவில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கர்நாடகாவில் எடுத்தாங்க, ராஜஸ்தான்ல எடுக்க போறதா அறிவிச்சிருக்கிறாங்க. ஜார்க்கண்ட் உட்பட பல சிறிய மாநிலங்கள் நாங்களே ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனா மூச்சுக்கு 300 முறை சமூக நீதி, சமூக நீதி, ஜாதி ஒழிப்பு அப்படின்னு பேசுற இந்த திராவிட மாடல் திமுக அரசு, ஐயா ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக அரசு மட்டும் தங்களிடம் எல்லா அதிகாரமும் இருந்தும் கூட எங்ககிட்ட அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு சட்டமன்றத்திலேயே போய் சொன்னாங்க. நூற்றாண்டு கண்ட தமிழ்நாட்டோட சட்டமன்றத்தின் மாண்பையே ஐயா ஸ்டாலின் அவர்கள் குலைத்தார். எங்ககிட்ட அந்த அதிகாரம் கிடையாது, ஒன்றிய பாஜக அரசு தான் இந்த கணக்கெடுப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பால அவங்க பக்கம் தட்டி விட்டுட்டாரு. சரி, ஏன் இவர் இவ்வளவு அச்சப்படணும்? ஏன் அச்சப்படணும் அப்படின்னா, ஒருவேளை அந்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுட்டா இவங்க எவ்வளவு எண்ணிக்கையில இருக்கிறாங்க, இவங்களோட எண்ணிக்கையை விட எவ்வளவு விழுக்காட்டு அரசியல் பிரதிநிதித்துவத்தையும் இடஒதுக்கீட்டையும் இவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையெல்லாம் தமிழர்களுக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் நம்மள ஆள விட மாட்டாங்க அப்படிங்கிற அச்சத்தினாலதான் எல்லா உரிமையும் அதிகாரமும் தங்களிடம் இருந்தும் கூட இத்தனை ஆண்டுகளாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்காமல் தவிர்த்து வந்தார். இன்னைக்கு அதுக்கு பெரிய ஆப்பு சொருகிற மாதிரி பாஜக நாங்களே இந்தியா முழுமைக்கும் இந்த கணக்கெடுப்பை நடத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, பாஜகவிற்கு திடீர்னு சமூக நீதி மேல பாசம் வந்துருச்சா அப்படின்னு பார்த்தா அதான் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. அங்க நிதிஷ்குமாரும் பாஜகவும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே 2023 இந்தியாவிலேயே முதல் முறையாக நிதிஷ்குமார் தலைமையிலான பீகார் மாநில அரசு அந்த மாநிலத்தில் மட்டும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து அதற்கு ஏத்த மாதிரி 75 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அதிகரிச்சு கொடுத்தாங்க. இதை எதிர்த்து அந்த மாநிலத்தை சேர்ந்த பாஜகவினரும் இந்துத்துவவாதிகளும் அந்த மாநில உயர்நீதிமன்றமான பாட்னா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இந்த இடஒதுக்கீடு செல்லாது அப்படின்னு தீர்ப்பை வாங்கிட்டாங்க. கணக்கெடுப்பு செல்லும், ஏன்னா ஒரு மாநிலத்துக்கு அந்த கணக்கெடுப்பை நடத்துறதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு அப்படின்னு பாட்னா உயர்நீதிமன்றம் தெளிவா சொல்லிருச்சு. ஆனா இந்த 75 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு தெரியுமா, அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இடஒதுக்கீட்டை 50 விழுக்காட்டுக்கு மேல அதிகரிக்க கூடாது அப்படின்னு தெளிவா வரையறை கொடுத்திருக்கிறாங்க. அதையும் மீறித்தான் நிதிஷ்குமார் அவர்கள் 75 விழுக்காடு வரைக்கும் இடஒதுக்கீட்டை அதிகரிச்சு கொடுத்தாரு. இதத்தான் அந்த மாநிலத்தை சேர்ந்த பாஜகவினர் ஒரு மாநிலத்திற்கு இந்த கணக்கெடுப்பை எடுக்கிறதுக்கான அனுமதியே கிடையாது, ஒன்றிய அரசு தான் இதை எடுக்கணும், அது மட்டும் இல்லாம இடஒதுக்கீட்டை அதிகரிச்சு கொடுத்திருக்காங்க, அதை ரத்து பண்ணணும் அப்படின்னு வழக்கு போட்டு அதுலயும் வெற்றி பெற்றுட்டாங்க. தேர்தல் நேரத்துல இது மிகப்பெரிய ஒரு எதிர்வினையா வந்து முடியும். தங்களுடைய வாக்கு வங்கியில இது மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கணக்கு போட்டுதான் அடடா இது என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் நாங்களே ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திடுறோம் அப்படிங்கிற அறிவிப்பை பாஜக வெளியிட்டு இருக்கு. சோ இதுக்கு பின்னாடி மிக தெளிவான ஒரு தேர்தல் கணக்கு இருக்கு. அதையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நாம இந்த அறிவிப்பை பார்க்க வேண்டியது இருக்கு. அதே நேரத்துல இன்னொரு அபாயகரமான விடயமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை. அதாவது ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து அதற்கு ஏத்த மாதிரி நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்யணும். கடைசியா 1971 வெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை மட்டும் எடுத்து அதுக்கு ஏத்த மாதிரி 543 நாடாளுமன்ற தொகுதிகளை பிரிச்சு கொடுத்தாங்க.
அந்த எண்ணிக்கை தான் இப்ப வரைக்கும் இருக்கு. இந்திரா காந்தி தான் ஒரு 25 ஆண்டுக்கு இந்த தொகுதி மறுவரையறைய தள்ளி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வாஜ்பாயும் ஒரு 25 ஆண்டுக்கு தள்ளி போட்டார். இப்ப வரப்போற 2026ல அந்த தொகுதி மறுவரையறைய செஞ்சே ஆகணும். அதற்கு மிக அடிப்படை தேவை இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதற்காகவும் இது எடுக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நமக்கு தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் இப்ப இருக்கிற மாதிரி 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்காது. வெறும் 31 நாடாளுமன்ற தொகுதிகள் மட்டும்தான் இருக்கும். இந்த அபாயமும் இதுக்குள்ள இருக்கு. அதனால இதையும் சேர்த்து தான் இந்த அறிவிப்பை நாம பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, ஓகே, எது எப்படியோ சமூக நீதிக்கான ஒரு நல்ல அறிவிப்பு வந்திருக்கு. அது வரைக்கும் நாம பாராட்டலாம். இதுக்காக நீண்ட நெடிய காலமாக போராடியது யாரு? தமிழ்நாட்டில் சொல்றேன். போராடியது யாரு அப்படின்னா ஐயா ராமதாஸ், அண்ணன் அன்புமணி ராமதாஸ். எல்லாத்தையும் விட இதற்காகவே மிகப்பெரிய பேரணி, போராட்டம், பல பொதுக்கூட்டம் அப்படின்னு தொடர்ந்து நடத்தினது அண்ணன் சீமான் அவர்களும் தான். சோ இவங்களோட போராட்டத்திற்கு இன்றைக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு. ஆனா பாருங்க, வழக்கம் போல திமுக இதுலயும் ஸ்டிக்கர் ஒட்டுது. நாங்க தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம், அதனால தான் இன்னைக்கு பாஜக அதற்கு பணிந்து நாங்களே ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு. அடுத்தவன் பெத்த புள்ளைக்கு தங்களோட இனிஷியலை போடுற அந்த அநாகரிகமான கேடுகட்ட செயலை இந்த திராவிட கூட்டம் என்னைக்குதான் விடுமோ தெரியல. ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுகவோட முகத்திரையை கிழிச்சு விட்டாரு. அவரு நாடாளுமன்றத்துல ஒன்றிய அமைச்சரை பார்த்து கேட்டாரு, இது மாதிரி தமிழ்நாடு அரசுல இருந்து ஒரு மாநில அரசே ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கலாமா என்பது தொடர்பான கேள்விகளும் விளக்கங்களும் உங்ககிட்ட கேட்கப்பட்டுச்சா? இந்த கேள்வியை அவர் கேட்டாரு. அதுக்கு ஒன்றிய அரசு அப்படிலாம் அவங்க எங்க கிட்ட எதுவுமே கேட்கல, நீங்க விருப்பப்பட்டா 2008 புள்ளி விவர சட்டப்படி ஒரு மாநில அரசே இந்த கணக்கெடுப்பை எடுத்துக்கலாம் அப்படின்னு பதில் சொல்லிட்டாங்க. இதற்கான அறிவிப்பையும் நாடாளுமன்றத்துல அவருக்கு வந்த பதிலையும் இணையதளங்கள்ல வெளியிட்டாரு. ஆனா கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம நாங்க அழுத்தம் கொடுத்தோம், அதனால தான் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அனுமதி கொடுத்திருக்குன்னு கூச்சமே இல்லாம நம்முடைய முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருக்கிறார். இதெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. கோபத்திலையும் கிண்டல்லையும் ஏதாவது பேசிட்டேன் அப்படின்னா நமக்கு தான் பல தரப்புல இருந்து மிரட்டல்களும் அழுத்தங்களும் வருது. சரி, எது எப்படியோ ஒரு நல்ல அறிவிப்பு வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த கணக்கெடுப்பு எப்படி எடுக்கப்படுது அப்படிங்கிறத. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.